ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றா என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சிடிஎஸ் எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியான எக்ஸாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், ஜிகே, மேக்ஸ், ஸோ இது மட்டும் தெரிஞ்சிருந்த போதும் ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா November 17th அண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறது கம்மிங் January மந்தில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிற எல்லா எக்ஸாமுக்குமே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? செகண்ட், டாக்டர் B.R. அம்பேத்கர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜலந்தர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ்க்காக ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அசிஸ்டன்ட்டு, ஜூனியர் அசிஸ்டன்ட்டு, டெக்னீஷியன், ஸ்டெனோகிராஃபர், ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸுக்கு தேவையான ஒரு சில வேகன்சிஸ் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நர்மதா கண்ட்ரோல் அத்தாரிட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்திக்கு கீழே வரக்கூடிய ஒரு அத்தாரிட்டி. ஓகேங்களா? இப்போ நம்ம நர்மதா ரிவரில் சர்தார் சாரோவர் டேம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி அதான் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா கண்ட்ரோல் அத்தாரிட்டி. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஜினியரிங்கில் சிவில் அண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுத்தினுடைய டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சேலரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 31,000க்கு மேலே வந்து மந்த்லி சேலரி வந்து கொடுக்குறாங்க, ப்ளஸ் அலவன்ஸஸோடு சேர்த்து. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 நோட்டிஃபிகேஷன்ஸ். 4th நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு சில போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கமிஷனர் போஸ்ட்டுக்கு வந்து 2 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இந்த கமிஷனர் போஸ்ட்டு ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங்ஸ், லபாஸ்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டெபுடேஷனல் பேசிஸில் வந்து ஒரு சில வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர்ஸுக்கு ஒரு 2 போஸ்ட் வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். பட் மெயினாக லா ரிலேட்டட் ஃபீல்டில், மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஃபீல்டு, சோஷியல் ஒர்க் ரிலேட்டட் ஃபீல்டில், ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிகிரியில் இந்த டெபுடேஷனில் நீங்கள் போகக்கூடிய இந்த கமிஷனர் போஸ்ட்டுக்கு மினிமம் அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே வந்து ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 56 yearsக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சப்போஸ் உங்களால் முடியலை, உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாராவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து டெபுடேஷனில் வரக்கூடிய போஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இங்கேருந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்துட்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 80 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த 80 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக எக்ஸாம் அட்டன் பண்ணி நம்ம உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த அசிஸ்டன்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் குரூப் B சர்வீஸ்க்குள்ளே வரக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் போஸ்ட். ஓகேங்களா? இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு December 1st. ஓகேங்களா? எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க? January 3rd அன்றைக்கி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ January 3rd அன்றைக்கி தான் நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிற குரூப் 1 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 3 years கோர்ஸ் வந்து எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். பட் ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னல் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். மெயினாக வந்து MS Office, PowerPoint இந்த ரெண்டும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டாக்ஸிகாலஜி ரிசர்ச், உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட். ஓகேங்களா? இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாராவது 10th பாஸ் பண்ண பர்சன்ஸ் இருந்தாங்க தெரியும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 10th பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு அந்த டிரைவிங் லைசன்ஸ் வித் ஹெவி லோடு அண்ட் லைட் வெஹிக்கிள், ஸோ இந்த மாதிரியான லைசன்ஸ் இருக்கணும். ப்ளஸ் இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ரெடி பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் அவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வரைக்கும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 18 மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 27. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு December 14. ஓகேங்களா? ஸோ கம்மிங் December 14 தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
அடிஷ்னலாக நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்கல் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனுக்காக அவங்க கேட்கக்கூடிய ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதான் வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சென்னை மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து டெபுடேஷனல் பேசிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ. ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த போஸ்ட் ரிலேட்டடாக உங்களால் வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது மினிமமாக வந்து 7 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் உங்களுடைய ஏஜ் லிமிட் அப்படின்றது பார்த்தா மேக்ஸிமம் 38. ஓகேங்களா. ஸோ 38க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபீல்டில் உங்களுக்கு 7 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டெபுடேஷனுக்காக இந்த போஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா December 28 தான் வந்து லாஸ்ட் டேட். ஓகேங்களா. ஸோ இந்த சென்னை மெட்ரோவில் வந்து மேனேஜர், டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து இப்போது ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 60,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில். ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் லோயர் டிவிஷன் கிளர்க் ஸோ அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து இப்போ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி நான் கெசட்டட் ஆஃபீஸர்ஸில் வரக்கூடிய ஒரு போஸ்ட். ஓகேங்களா. ஸோ இந்த இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலிபால் நல்லா விளையாட தெரியும், நான் வாலிபாலில் நல்லா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் நேஷனல் லெவலில் அல்லது ஸ்டேட் பிளேயரு அப்படின்னு உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். பிகாஸ் வாலிபாலுக்கு ஸ்பெசிஃபிக்காக சரிங்களா ஸ்போர்ட் கோட்டாவில் வாலிபாலுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ்டு சீட் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வாலிபாலில் யாராவது நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ஸ்டேட் லெவல்லையோ அல்லது நேஷனல் லெவல்லையோ ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து 20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டயர்ஸாக நடத்துகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு, செகண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, தேர்ட் டைப் வந்து உங்களுடைய டைப்பிங் ஸ்கில்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் லோயர் டிவிஷன் கிளர்க் இந்த போஸ்ட்டுக்கு டைப்பிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த டைப்பிங் ஸ்கில்ஸை வச்சு தான் வந்து உங்களுக்கு தேர்ட் ரவுண்டு நடக்கும். ஸோ இந்த 3லேயும் வந்து நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வேகன்சிஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அதாவது 2021 ஏப்ரல் மந்த்து தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம். ஸோ ஏப்ரல் 12 ஏப்ரல் 27 வரைக்கும் வேரியஸ் டேட்ஸ் வேரியஸ் பிளேசஸில் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு December 15. ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு யூஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டிஸோடு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு மேபி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.